iEvents present Film Flick Stars of Tamil Nadu 2024. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா. ஒன்று மனசுக்குள்ளே இருக்க சகி, இன்னொன்று என்னுடைய சகி. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை பார்ப்பேன் நினைக்கல, பேசுவேன்னு நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. இந்த விருது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு க்ளோஸான விருது. எல்லா விருதுமே க்ளோஸ் தான், இந்த விருது ரொம்ப ரொம்ப க்ளோஸான விருது. காரணம், எனக்கு இவங்களை வந்து என் லைஃப்பில் இவங்க கிடச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து இவங்க ரொம்ப ஷிட்டு போல், இவங்க டெரர் போல், ஐயோ இவங்க திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படிலாம் நினச்சேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனுவல் எக்ஸாம் லீவுக்கு அத்தை வீட்டுக்கு போன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஒரு குழந்தைங்களை நர்சரி ஸ்கூலில் குழந்தைங்களை பார்த்துக்கிற டீச்சர் மாதிரி அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. நான் சொல்லும் போதே யாரும் தெரிஞ்சிருக்கணும், இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களால் அம்மா அம்மான்னு ஆசையாக கூப்பிட்ற நம்ம அனைவருக்கும் பிடித்த ஷக்கிமா அவர்களுக்கு தான் அந்த விருது போது. ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம் ஷக்கிமா அவர்களுக்கு. ஷக்கிமா என்னது இது? புரியலையே, இது என்ன காஸ்டியூம் வேற லெவலில் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, செம்மையாக இருக்கு. யாருடைய ஐடியா அந்த காஸ்டியூமு? தெரிலடா, கடையில் இருந்தது வாங்கி போட்டுக்கிட்டேன். இல்லை, எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு இந்த காஸ்டியூம் போடலான்னு? தெரியலையடா. தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு சக்கிமாலாம் சொல்லக்கூடாது, சக்கி தங்கச்சின்னு தான் அவங்கள சொல்லணும். அந்தளவுக்கு செம்மையாக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. இப்போ அந்த பாருங்கள், அந்த வெக்கம் அப்படியே இருக்குது. எனக்கே சக்கிமா, என்ன சக்கிமா நீங்கள் ரொம்ப இன்றைக்கி அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு டைலாக் ஏதாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது 2 விஷயம் வாழ்க்கையில் வந்து மாறவே மாறாது. என்ன சொல்லுங்கள்? அதையும் நீயே சொல்லு. ஒன்று மனசுக்குள்ளே இருக்க சகி, இன்னொன்று என்னுடைய சகி. எதுக்கு இந்த கவிதை நான் சொன்னேன்னு கேட்குறீங்களா? அடுத்து வரப்போகிற ஒருத்தர் வந்து உங்களுக்காக நிறைய கவிதைகளோடு வராரு. அவரை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவார்டு அவர் தான் கொடுக்க போகிறாரு. கூப்பிடலாமா? ஒரு மிகப்பெரிய கைத்தறலுடன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த எனது அன்பு அண்ணன் ரோபோ சங்கரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ என்னென்னோ பேசுகிறேன், கிட்னி 2 முத்தம் கொடுத்துட்டு போச்சு. ஆமாம், அந்தளவுக்கு அற்புதமாக பாடுவார் சக்கிமா அவர். அன்றைக்கெலாம் தெரியல, அன்றைக்கி லிவர் வந்து வெளில கவர் போட்டு கைத்தட்டு போச்சு அவர் பாட்டுக்கெல்லாம். வேறு மாதிரி சிங்கர் அவர், வேறு லெவலில் அவர் அந்தோணி அண்ணன். ஸோ ரோபோண்ணே, சக்கிமாவுக்கு விருது கொடுக்க போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதை விட ஒரு பெருமையான விஷயம் வேறு என்ன இருக்குது? ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடில் ஷக்கிமா அவங்கள்ட்ட வந்து விருது கொடுக்குறேன்றப்ப என் கைகளை நான் பூஜிக்கணும். கண்டிப்பாக. ஆக்சுவலாக இன்றைக்கி சக்கிமா வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் படத்தில் நித்யாமனன் மாதிரி அழகாக க்யூட்டாக வந்துருக்காங்க. நீங்களும் வந்து நிறைய படங்கள் வந்து தனுஷ் சார் கூட, விஜய் சார் கூட, அஜித் சார் கூட எல்லாரும் கூட நடிச்சிருக்கீங்க. நிறைய ரொமான்டிக் ஹீரோஸ்க்கு வந்து நீங்கள் ஐடியா கொடுத்துருக்கீங்க நிறைய படங்களில். இப்போ நீங்கள் ரொமான்டிக் ஹீரோவாக சக்கிமாவுக்கு ஏதாவது டைலாக் சொன்னால் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச படத்தில் ரொமான்டிக் டைலாக். நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் உங்களை சொல்லவே வேணாண்ணே. ஷக்கி, இதெல்லாம் சொல்லி ஆகணும். இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை. அதுவும் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு ஷோவில் உங்களுக்கு நான் அவார்டு கொடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்ப்பல. என்ன கடவுள் இது, என்ன நடக்குது இங்கே? ஆஹா மேடி, கமான் கமான் கமான். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை பார்ப்பேன் நினைக்கல, பேசுவேன்னு நினைக்கல. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. உங்களோட சேர்ந்து நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னுமே எப்படி அவ்வளோ அழகாக சாமிங்க. இது பாரு இங்கே சைலன்ஸ்ன்ற வார்த்தையை சத்தமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு. சூப்பர் அண்ணா, இது சூப்பராக பண்ணிங்கண்ணே. அடுத்து வந்து இதை உங்கள்கிட்ட கேட்கலாம் தப்பாயிடும். சமீபத்தில் ஆண்டவர் படம் வந்தால் ஹிட் ஆகிறத தாண்டி ஆண்டவர் பாட்டு வந்தாலே படம்லாம் ஹிட் ஆகுது. கண்மணி அந்த பாட்டை வந்து சக்கிமாக்காக உங்களுடைய கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடுதாசி கடிதம் மடல்ல கடிதமே இருக்கட்டும். படி இப்போ அவங்க படிக்கணும். கொடுங்க, படிப்பாங்க. படிங்க சக்கிமா. கண்மணி அன்போடு 1:1 2 அந்த மாதிரி இருக்கு சக்கிமா.
ரொமான்டிக்கா கண்மணி அந்த மாதிரி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சுட்டேன். முதல்ல கண்மணி போட்டியில் இப்போ ஷக்கீமா போட்டுக்க. ஷக்கி, உன் வீட்டில் நான் சௌக்கியம், நீங்கள் சௌக்கியமா? ஷக்கிமா சௌக்கியமே, நீ இங்கு சௌக்கியமா? உன்னை நினச்சி பார்க்கும்போது மனசில் கவிதை அருவி மாதிரி கொட்டுது. அதை எழுதணும்னு நினைக்கும் போது தான் அந்த வார்த்தை முட்டுது. உன்னை எண்ணி பார்வையில் கவிதை அதே தான் எழுது வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி காதல். இல்லை பாருங்க, மைக்குக்கு கூட அவங்கள எவ்வளோ தூரம் லவ் பண்ணுதுன்னு பாருங்க. அப்பப்போ ஆஃப் ஆயிடுது. ஸோ அப்படியே ஒரு பாட்டு போட்டு அப்படியே சக்கிமா கூட ஒரு பாட்டு போடுங்கப்பா. நல்ல ஒரு மெமரபிளான மொமெண்ட் நம்ம மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல். அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே. ரோபோனே, உங்க பொண்ணு கல்யாணம் பூ டெக்கரேஷன் காசு பேலன்ஸா வெளில கேட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு மூடில் போகும்போது தான் அங்கே வந்து மூடிட்டு பேசாமல் போன்ட்டுருவான். அதான் இல்லைண்ணே. ஸோ அதில் நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய சக்கிமாக்கும் ரோபோனனுக்கும். அதாவது அண்ணனை பற்றி சொல்லணும்னா சொன்னால் போதும் அக்கில் முடிக்கிற ஒரே ஆள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டேஜில் 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக காமெடி பண்ணி சிரிக்க வைக்க முடியும். மிமிக்ரியாலையும் காமெடியாலையும் அது அண்ணன் மட்டும் தான் முடியும். ஆனால் வி ஆல்வேஸ் லவ் யூனா உங்களை பார்த்து இன்ஸ்பைர் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கையால் எங்களுடைய தேவதை சக்கிமாக்கு அவார்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அவார்ட் ப்ளீஸ். சக்கிமா அவர்களுக்கும் ரோபோனா அவர்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரோபோனா, வி லவ் யூ. சக்கிமா, வி ஆல்வேஸ் லவ் யூ. தேங்க்யூ சக்கிமா.